ஐயா, என்னை பார்க்குறீங்கல்ல, எனக்கு எத்தனை வயசு இருக்குன்னு சொல்லுங்க. அது பொம்பளை பிள்ளைகளுக்கு வயசு சொல்லிட்டு திட்டாட முடியாதுப்பா. 50 வயசுயா? அடே அவா 50 வயசு. அதாவது பெண்கள் வந்து இவ்வளவு துணிச்சலா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு 2000-3000 பேருக்கு முன்னாடி என் வயசு 50ன்னு சொல்லுகிறதுக்கு ஒரு தாய்க்கு துணிச்சல் வந்ததுன்னா உண்மையிலே அந்தமான பாராட்டணுமையா. அதுக்கும் இப்ப இந்த அரட்டை இறங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? நான் எதை பத்தி சொல்ல வந்திருக்கேனாவது சொல்லுங்களேன். எதை பத்தி சொல்ல வந்திருக்கீங்க? சொல்லிடவா? சிங்கார கலரு மிட்டாய், சிறுவர் கேக்கும் சீனி மிட்டாய், சிங்கப்பூர் கலரு மிட்டாயே, தம்பிமாரே சிறுவர் கேக்கும் சீனி மிட்டாய். இந்த பாட்டை ரோட்ல பாடிக்கிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதை கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மா கிட்ட அழுது பிறக்கி அரையனாவை வாங்கிட்டு போய் அவர் கையில கொடுத்துட்டு வாச்சு, அதாவது கெடியாரம் எனக்கு கட்டி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் கெடியாரம் கட்டிடுவாரு. அப்புறம் ஓசிக்கு ஒரு மோதிரம் போட்டு விடுங்க, அதையும் போட்டுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீத முட்டாய் இருக்கும்ல, அதை நம்ம கன்னத்தில் ஒட்டி விடுவார். அதை எடுத்து அப்படி தின்னுக்கிட்டு அந்த வீட்டுக்கு ஓடி வர்ற ஆனந்தம் இருக்கே, அது அந்த பள்ளி பருவத்தில் தாயா வரும். அந்த மிட்டாய் வந்து இங்க ஒட்டின உடனே இந்த வேர்த்து உப்பு பறிஞ்சு போச்சா, அதோட சேர்ந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்க, அதாயா சூப்பர் டேஸ்ட். அது அந்த மிட்டாய் நான் சாப்பிட்டுருக்கேன். நீங்க இந்த உலகத்துல யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்களேன், ஐயா படிக்காதவரா இளமை பருவத்துல சிறகடிச்சு லொல்லு பண்ணாம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்பதான் என் மானமே மரியாதை கட்டு போச்சையா. அது சிறகடிச்சு லொல்லு பண்றதா? சின்ன பள்ளி பருவத்தில் போய் ரோட்லையும் வீட்டிலையும் பொது இடத்துலையும் பள்ளிக்கூடத்துலையும் விளையாடுற பருவம் வேற எந்த பருவத்திலையும் கிடைக்காதியா. இந்த பாவாடை இருக்கே, இந்த சின்ன பொம்பளை பிள்ளைங்களுக்கு கட்டி விடுவாங்க பாருங்க பாவாடை, அதனுடைய பயன்கள்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படிமா தெரியாது? நீங்க அரைக்கால் ட்ரௌசர் தானே? அரைக்கால் டவுசரோ முக்கா கால் டவுசரோ? இப்பெல்லாம் பசங்க பாத்திருக்கீங்களா முக்கா டவுசர் போட்டுக்கிட்டு இருக்கான், பாத்திருக்கீங்களா? அதை அவனும் போடுறான், அந்த பொண்ணும் போடுது. அன்னைக்கு ஒரு பையனை என்னடா இது முக்கா டவுசர் போட்டிருக்கேன்னா, இது முக்கா டவுசர்ல எங்க அக்கா டவுசர்ன்ட்டான். நிஜமாவே அதை அவங்க அக்கா வந்து காலேஜுக்கு போட்டு போறதான், ஃப்ரீயா இவன் எடுத்து போட்டிருக்கான். இப்போ ஆணும் பொண்ணும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுற ரேஞ்சுக்கு வந்தாச்சு. என்னைய போய் அரைக்கால் டவுசர்ன்றீங்க. ஏமா மல்டி பர்பஸ்யா. இப்போ நம்ம ஆற்றுல குளிக்க போகும்போது தும்பப்பூவில் இருக்கிற தேனை எல்லாம் குடிக்கிறதுக்காக இந்த பட்டாம்பூச்சி பறந்து வருமா, அந்த பாவாடையை லபீர்னது மேலே போட்டு அந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சிக்கிட்டு ஆற்றுல போய் குளிக்கும் போது அந்த பாவாடையவே மீன் வலையா மாற்றி ஐர மீனையெல்லாம் பிடிச்சி ஒரு ஊற்றுல விட்டுப்பிட்டு அதே பாவாடையை அப்படி மேலே போட்டு இறுக்கி அப்படியே பிடிச்சிக்கிட்டோம்னா நல்லா முட்டை மாதிரி வந்துடும். அது மேலே படுத்துக்கிட்டு நம்ம நீச்சல் படித்தோம்னா குற்றாலேஸ்வரர் தான்யா. அந்த பள்ளி பருவத்தில் தான் குதூகலம், ஆனந்தம், மகிழ்ச்சி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் அந்த பள்ளி பருவத்தில் தான். அந்த பள்ளி பருவம் தான் இனிமையான பருவம் சொல்லியிருக்கிறீங்க. ஜிலு ஜிலுன்னு ஒரே கனவா நாங்கள் பறக்கிற பருவம் எந்த பருவம் ஐயா? இளமை பருவம் தான். ஒரு பொண்ணு பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஐயா. ஒரு பொண்ணு சிரிச்சுட்டு போனாலும் சிரிக்காம போனாலும் நாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம் ஐயா. லூசு. ஒரு பொண்ணு பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் நாங்க பேசிக்கிட்டே இருப்போம் ஐயா. இந்த இன்பம் வேற எந்த வயசுல கிடைக்குமா ஐயா? கிடைக்காது கிடைக்காது ஐயா. கல்லூரி பருவத்தை எடுத்துங்க. சரி. அங்க லூட் அடிக்கிற நேரத்தில் லூட்டி அடிப்பாங்க, சைட் அடிக்கிற நேரத்தில் சைட் அடிப்பாங்க, படிக்கிற நேரத்தில் படிப்பாங்க. அங்க சைட் அடிக்கிறது மற்ற பருவத்தில் உங்க பண்ண முடியுமா ஐயா? நீங்க போயிரு. ஏன் சார் சொல்ல முடியாது? அவர் சொல்றாரு இளமை பருவத்துல தான் காதலிக்க முடியும், முதுமை பருவத்துல காதலிக்க முடியாதுன்னு. ஏன் முதுமை பருவத்துல காதலிக்க முடியாது? காதல் அப்பா அம்மா சேர்த்து வச்சா அது காதலுக்கு மரியாதை, இதுவே அப்பாவே காதலிச்சா அது முதல் மரியாதை. காட்டில் வளர்வது தென்னை, கடலுக்கு அப்பால் சென்னை, கடைஞ்சு எடுத்தா வெண்ணெய், நான் காதலிப்பது உன்னை, அவன் படிப்புல போட்டான் மண்ணை. இப்படி போய் காதல் என்று எழுதிக்கிட்டா உனக்கு படிப்பு வருமா? இந்த காதல் இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும்,
முழுமை பெற்ற காதல் மட்டும் முதுமை வரை ஓடி வரும். அப்போ நீ காதலிக்கிற காதல் முழுமை பெற்றாதான் முதுமை வரும். அப்படி முதுமை வந்தால் தான் அங்கே அந்த வயசான காலத்தில் அந்த கணவன் மனைவி உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணின் பார்வை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. அப்போ இந்த 50 வயசுக்கு மேலே போய் இந்த உன் காதல் அங்கே ஆரம்பித்த காதல் அங்கே காதலாக இல்லை, அன்பாக மாறுகிறது. அப்படி அன்பாக மாறுகின்ற அந்த காதல் நிலைத்திருக்கும். முழுமையான காதல் எங்கே வரும் போகணும்? முதுமை வரும் போகணும். ஆக அந்த முதுமை தான் காதலுக்கு முத்தாப்பி வைக்கும். நான் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடிக்கு அருகாமையில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன். என் தந்தைக்கு வருமானமே கிடையாது. என் தாய் தான் காலையில் 6 மணிக்கு போய் சாயங்காலம் 6 மணி வரையும் கருங்காலி உலக்கையை நெருங்க பிடிச்சி உழைச்சி அந்த உலக்கையை வச்சு குத்தி மாவை இடிச்சிட்டு சாயங்காலம் அவங்க கொடுப்பாங்க. எவ்வளோ தெரியுமா? 10 அணா. அன்னைக்கு இது 40 வருஷத்துக்கு முன்னால். அந்த 10 அணாவையும் அந்த சளிச்சம்னா மேலே வருவாங்க கப்பின்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கத்தில். அந்த கப்பியை கொண்டு வந்து கூழுக்கிண்டி என் தாய் என்னை ஊற்றினாள். என்னை ஒவ்வொரு படிக்கட்டாக என்னை உயர்த்தினாள். பிஏ முடித்தேன், எம்ஏ முடித்தேன், பிஎட் முடித்தேன். அந்த தாயோடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது என் மனதில் எவ்வளவு குரு இருக்கும். அந்த தாய் எனக்காக என்ன பாடுபட்டு இருப்பாள். அவள் உலக்கையை பிடிச்சி குத்தம் போதுலாம் எனக்கு விழுந்த இடி என்ன தெரியுமா? அது இடி இல்லை, எனது வெற்றி படிகள். ஒவ்வொரு உலக்கையும் பிடித்து குத்துகின்ற பொழுது அவள் அடைந்த இடிகள், அந்த இடிகள் அனைத்தும் எனக்கு வெற்றி படிகள். அதை நான் உணர்ந்தேன். எனக்கு அந்தமானுக்கு வந்தேன் 1981. எனக்கு வேலை கிடைச்சது. மாத சம்பளம் 823 ரூபா 1981. அந்த 823 ரூபாயில் 500 ரூபாய் நான் அனுப்புனேன். அவன் போய் வேலை பார்த்தானே அந்த நிலையை அவன் நினச்சி பார்க்கும் பொழுது அவருடைய மனதிலே என்ன வந்திருக்கும்? ஆனந்த கண்ணீரோடு அழுத கண்ணீர் தான், ரத்த கண்ணீர் தான் அப்படி வந்திருக்கும். அந்த தாயை நான் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு தாய்க்கு நல்ல நன்றி செய்யாதவன் அவன் மனிதனே இல்லை. நான் இந்த ஊருக்கு வந்தேன், என் தாயை தனியாக விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு கூட்டு வந்தேன். கூட்டு வரும்போது என் தாய் கடலை பார்த்திருக்கிறாள், கப்பலை பார்த்ததில்லை. என் தாய் உழைக்கும் பொழுது வானத்தை பார்த்திருக்கிறாள், விமானத்தை பார்த்ததில்லை. அப்போ தான் நினச்சேன், அம்மாவை கப்பலில் கூட்டி வந்து எங்கள் அம்மாவுக்கு இந்த ஊர் உடம்பு ஒத்துக்கல, திருப்பி விமானத்தில் கூட்டி கொண்டு ஊரில் விட்டு பாருங்க. படிப்பறிவு இல்லாத ஒரு தாய் இவ்வளவு தொலைவு வந்து போகும்போது கப்பல் பயணம் கஷ்டமாக இருந்திருக்குன்றதுக்காக திரும்பி செல்லும்போது பெரிய வசதி இவர்கிட்ட இருந்திருக்காது. இருந்தாலும் அம்மாவுக்கு விமான பயணம்னா என்ன அப்படின்றத அறிமுகப்படுத்தி தன் தாயை விண்ணில் பறக்க வைத்த ஒரு மகன். இதெல்லாம் நான் படிக்கும்போதோ இளமையாக இருக்கும்போதோ பள்ளிக்கூடத்தில் உணரலை. அந்த முதுமை என்ற ஸ்தானத்தை வந்ததுக்கு பின்னால் தான் என் தாயுடைய உணர்வை நான் உணர்ந்தேன். எனவே இந்த சண்டியின் மூலமாக வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவுகளை புரட்டி பார்க்கின்ற நல்ல பருவம் முதுமை பருவம். முதுமை பருவம் நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், உங்கள் வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டும் என்று கூறி அமைகின்றேன். ஒரு பெண் குழந்தைக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆகியா? கவர்மெண்ட் இப்போ 21 வயசுல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எனக்கு 11 வயசுல கல்யாணம் ஆச்சியா. அப்ப என்னோட கணவருக்கு வயசு 35. அதாவது 2 வயசு 3 வயசுல வித்தியாசத்துல தான் கல்யாணம் பண்ணாதான் அதாவது வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா நாங்க அதையெல்லாம் மீறி 25 வருஷம் வயசு வித்தியாசத்துலயும் நாங்க நல்லா வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்கிறோம். அதான் அந்த குடும்ப பருவத்துக்குள்ள சந்தோஷம். என்னோட 20வது வயதுல தான் என்னோட குழந்தை ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை பிறந்தது. 2 பெண் குழந்தைங்க, முதல் பெண் குழந்தைங்க. அப்போ அவள் படித்து அவளை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் கொண்டு போய் சேர்க்கும் போது நான் 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதினேன் சார். 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதே மாதிரி 12th எக்ஸாமும் எழுதினேன். சரி, இந்த படிப்போடு நிறுத்தக்கூடாதுன்னு அவர் சரி ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். சிறு சேமிப்பு முகவர் அந்த வேலையை எடுத்து இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். உங்கள் வீட்டில் அதாவது ஒரு வேளை சண்டை சச்சரவு இந்த மாதிரி ஏதாவது வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க சார்? சட்டையை போட்டு வெளியே போயிடுவேன். நீங்களாவது சட்டையை போட்டுட்டு வெளியில போயிருவீங்க, பரவாயில்ல. என் வீட்டுக்கார் என்ன செய்வார் தெரியுமா? 1 வாரத்துக்கு அவர் சாப்பிட மாட்டாருயா. அதாவது சண்டை போட்டுதான் அடிச்சுதான் திருத்தணுங்கிறது வாழ்க்கை இல்லை. அவர் தன்னை வருத்துறத பார்த்து நம்ம வருந்துறோம் பாருங்க, அதுதான் திருத்தல். இப்ப பிள்ளை குட்டி பெற்றதுக்கு அப்புறமும் திருப்பியும் தாலி கட்டிக்கிட்டோம் சார்.
என்னம்மா அது ரொம்ப புதிர் போடுறீங்க? புதிரு ஆ. என்னன்னு கேட்டா போன மாசம் ஆகஸ்ட்ல அவருக்கு வயசு 60வது வயசு சஷ்டி பூர்த்திக்காக போய் எங்க இருக்கிறார் அவரு? ஐயா வாங்க ஐயா. நாங்க கூப்பிட்டா வரமாட்டீங்க, வீட்டுக்காரமா கூப்பிட்டாலாவது வாங்க. மாமான்னு கூப்பிட்டாதான் வருவாரு சார். அப்ப கூப்பிடுங்க. வாங்க வாங்க. ஒரு அருமையான தம்பதியரை சன் டிவியின் அரட்டை அரங்கம் இந்த மேடைக்கு அழைத்ததில் பெருமை கொள்கிறது. 25 ஆண்டுகள் வயது வித்தியாசம் இருந்தாலும் இணைந்த தம்பதியராக வெள்ளி விழா காணுகிற இவர்கள் பல்லாண்டு வாழ நீங்கள் அனைவரும் இதை தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கிற அனைவரும் பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனையின் பலன் இவர்களுக்கு வந்து சேரட்டும் என்று வாழ்த்தி, குடும்ப பருவம் தான் சிறந்ததுன்னு சிறப்பாக பேசினீங்க, எடுத்துக்காட்டாக பேசினீர்கள். வாழ்த்துக்கள்.